கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம்ம ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திக்கட்டுமே, ஆசிர்வதிக்கட்டுமே என்று நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. 2 கொரிந்தியருக்கு பவுலடிகள் எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பவுலடிகள் தெளிவாக எழுதுகிறார். அவர்தான் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். அவர் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனின் முகத்தில் இருக்கிற தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசிப்பித்தார். எதற்காக? அதை தோன்ற பண்ணும்படியாக, மற்றவர்களுக்கு தோன்ற பண்ணும்படியாக. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னார், மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிச்சமாக நம்மை மாற்றும்படியாக, நமக்குள் அது பிரகாசிக்கும்படியாக அவருடைய முகத்தின் பிரகாசம். அது என்ன பிரகாசம் என்று 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், தேவனுடைய சாயல் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியா அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சாயல், அவருடைய சாயல் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே சுவிசேஷத்தின் மகிமையாக ஒளி வீசுகிறது. அந்த ஒளியை பவுல் வெளிச்சமாக தரிசித்தார். கண் திறக்க முடியாதபடி குருடாகி போனார். அவ்வளவு வெளிச்சத்தை அவர் அதில் தரிசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த அழைப்புக்கு அவ்வளவு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்து அவரை இழுத்து கொண்டார். அவர் எழுதுகிறார், இதை எதற்காக எங்களுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினார் என்றால், அது தோன்ற பண்ணும்படியாக, எல்லாருக்குள்ளும் தோன்றும்படியாக அவர் எங்களுக்குள்ளே இந்த ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணினார் என்று அவருடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொண்டவராக அங்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர்தான் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். இருளிலிருந்து வெளிச்சம் பிரிந்து வந்தது. இருள் மூடியிருந்த பூமியிலிருந்து வெளிச்சம் பிரிந்து வந்தது. அந்த வெளிச்சம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆண்டவர் எத்தனையோ திட்டங்களோடு உருவாக்கினாலும் ஆதாம் அந்த மகிமையை எல்லாம் இழந்து போனான். பாவம் வாழ்க்கையிலே, உலகத்திலே பிரவேசித்தது. தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாய் சாத்தான் ஆதாமை வஞ்சித்து உலகத்திலே திரும்பவுமாக பாவத்தை பிரவேசிக்க பண்ணிவிட்டான். இப்பொழுது ஆண்டவருடைய திட்டம் மாறுகிறது. தான் இழந்து போனதை இந்த முறை சாத்தான் அழித்ததை, அவர் இழந்ததை மீட்டு கொள்ளும்படியாய் அவர் தமது குமாரனை அனுப்ப சித்தமானார். அதுதான் சுவிசேஷம். அவருடைய குமாரனையே அவர் அனுப்புவதற்கு சித்தமாகி அவர் அந்த சுவிசேஷத்தின் ஒளியாக கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். கிறிஸ்துவும் தான் செல்லப்பிள்ளையாக அவருடைய மடியில் உட்கார்ந்து வானம் உண்டாகிறது, பூமி உண்டாகிறது, அது உண்டாகிறது என்றெல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர் அதற்கு ஒத்துக்கொண்டு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் கைகளை விரித்து நீந்துகிறவன் நீந்துகிறதுக்கு கைகளை விரிப்பது போல விரித்து அவர் எல்லா சதி சற்பனைகளையும் தாழ்த்தி போடுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படி சிலுவையிலே தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்து முழு திட்டத்தையும் புரிந்து கொண்டவராய் புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறபடி நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வருகிறேன் என்று சொல்லி அவர் இறங்கி வந்தார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. அவர் வெளிச்சமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரராக இறங்கி வந்தார். ஆனால் அவரை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழும்பொழுது 1வது நிருபத்தில் எழுதுகிறார், 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதுகிறார், வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் செத்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று எழுதுகிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால், அவர் 3 நாள் பாதாளத்திலே இருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போதும் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார், ஜீவனோடு எழும்பினார். கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் நம்மோடு, நமக்குள்ளே, நம்முடைய ஜீவனாக, நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசையர் 3:1 வாசிக்கிறோம். அதுபோலத்தான் அவர் நம்முடைய ஜீவனை மறைத்து கொண்டு அவரே நம்முடைய வழியும் சத்தியம் ஜீவனுமாக நமக்குள் பிரவேசித்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உள்ளே வந்தால் மாத்திரம்தான் வெளிச்சம் உண்டாகும்.
நாம் எதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவ உலகத்திலே, பாவங்களுக்கு மத்தியிலே பாவம் செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவ இருள் நம்மை மூடி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கண்களை எல்லாம் சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்படி குருடாக்கி வைத்திருக்கிறான்? அவரை கண்டுகொள்ளாமல், வேதத்தை புரிந்து கொள்ளாமல், அவர்தான் சுவிசேஷம் என்பதையே புரிந்து கொள்ளாமல், அவர் வந்து நம்மை மீட்பதற்காக வந்து ரத்தம் சிந்தினார் என்பதையே புரிந்து கொள்ளாதபடிக்கு சாத்தான் எல்லா கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த கண்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அவன் கட்டி வைத்திருந்த எல்லா ஜனங்களையும் விடுவிக்கும்படியாய். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார் முன்கூட்டியே. அதன்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவர் நமக்கு ஒளியாக, வெளிச்சமாக, பாவ இருளை நமக்குள்ளிருந்து அகற்றும்படியாக, நம்மை சூழ்ந்திருக்கிற இருளை சாத்தான் எவ்வளவு இருட்டாய் வைத்திருக்கிறானோ, பாவம் செய்வதற்கு ஏதுவாக வாழ்க்கையிலே எதையெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அழிக்கும்படியாக, அவனுடைய திட்டங்களை அழிக்கும்படியாக, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் இயேசு கடந்து வந்தார். பிரியமானவர்களே, கோரமான சிலுவையை சுமந்து கொள்ள ஒத்துக்கொண்டவராக கலாத்தியர் 3:19 வாசிக்கிறோம். அவர் நமக்காக சாபமானார். நமக்காக சாபமாகி அந்த கோரமான சிலுவையை அவர் சுமந்து கொள்ள ஒத்துக்கொண்டவராய் கடந்து வந்தார். அவர் அப்படி கடந்து வந்து ரத்தம் சிந்தினபடியினாலே அந்த ரத்தத்தை விசுவாசித்து, ஏசப்பா என்னை மன்னியும், என்னை சந்தியும் என்று ஜெபிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அந்த ஒளி நமக்குள் வர ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி நமக்குள் பிரகாசித்தால் மாத்திரமே, அந்த பாவ இருள் அகன்று போனால் மாத்திரமே அந்த பூரண அன்பானது, நமக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பூரண அன்பானது முற்றிலுமாய் பாவ இருளை அகற்றி போட்டு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும். எப்பொழுது வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதோ, எப்பொழுது பயம் இருக்கிறதோ, தேவையற்ற காரியங்கள் ஒளிப்படத்தில் நடப்பிக்கப்படுகிறதோ, எங்கே தேவையற்ற பேச்சுகள் நடத்தப்படுகிறதோ அங்கு பயம் இருக்கும். தன்னை மீறிய ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சமாதானமின்மை, இவையெல்லாம் பாவத்தின் பலன். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் ஆத்தும மரணம். சாதாரண மரணம் மாத்திரமல்ல, ஆத்துமா மரித்து போகிறது. அந்த பாவ இருள் மாறினால் மாத்திரமே நம்முடைய பயம் மாற ஆரம்பிக்கிறது. இயேசு பிரத்யட்சமாக உலகத்தில் உலாவின போதும் யாரை சந்தித்தாலும் அவர் சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று தான் சொன்னார். அலை மோதுகிறதே, ஐயோ நம்ம கவிழ்ந்து போகிறோமே என்று சொன்ன பொழுது, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் தான் கேட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பயம் ஏன் வருது? 2வது காரியம், ஒன்று பாவத்தினால், 2வது அவிசுவாசத்தினால். இயேசு படகுல இருக்கிறார், இயேசு கூடவே தான் இருக்கிறார். அதை நம்பினா ஏன் படகு கவிழ்ந்து போகும்? இயேசுவும் சேர்ந்தானே கவிழ்ந்து போவார். அந்த அளவிற்கு சாத்தான் அவிசுவாசத்தை விதைக்கிறான், இருதயத்தில் விதைத்து கொண்டே இருப்பான். வீட்டுக்குள்ள இல்லை, இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது, இது எப்படி நடக்கும்? அவரால் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் சொல்லிகிட்டே இருப்பான், இது நடக்கவே நடக்காது, வேலை கிடைக்காது, இது எல்லாம் நாசமாக தான் போகும், அவன் கீழ்ப்படியவே மாட்டான், இப்படி தான் போகும். இப்படியே சத்ருவானவன் வீட்டிற்குள் சத்தம் கொடுத்து கொடுத்து அவிசுவாசத்தை பெருக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:30 வாசிக்கிறோம், பேதுரும் பயந்த பொழுது அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறார். ஏதோ ஒரு ஆவேசம்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வந்த பொழுது அவர் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் தான் என்று சொன்ன தேவனை பார்த்து நடக்க ஆரம்பித்த பேதுரு அமிழ்ந்து போகிறார். என்ன காரியம்? ஒரே ஒரு அவிசுவாசம். அவர் தேவன், அவர் நடக்கிறார். அப்போ ஏன் கேட்டான்? அவர் பார்த்த உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன், இயேசுன்னு ஏற்றுக்கொண்டவுடன் நான் நடக்கட்டுமான்னு கேட்குறேன். அப்படித்தான் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வரும், எல்லாம் செய்யலாங்கிற தைரியம் வரும். ஆனால் போக போக, நாட்கள் போக போக பயம், அது அவிசுவாசத்தினால் அந்த அந்த வாக்குத்தத்தம் எனக்கு இன்னும் நிறைவேறலை, அது இன்னும் நடக்கலை, இது இப்படி இருக்குது, காரியம் இப்படியா இருக்கிறது, நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து அவிசுவாசத்தை தூண்டி விடுகிறபடினாலே அந்த பயம் எழும்பி சகலமும் கெட்டுப்போக ஆரம்பிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, வெளிச்சம் ஒரு முறை உள்ளே வந்தால் அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளானால் நாம் வெளிச்சத்திலே நடப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிற 36வது சங்கீதத்தில் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைகிறோம் என்று சொல்லி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வெளிச்சத்திலே, அவரே, ஏனென்றால் அவரே நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வழியாக இருக்கிறார். அதில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோம். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போ வெளிச்சமாக ஒளியாக சுவிசேஷம், அவர் தான் சுவிசேஷம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர், அதுதான் சுவிசேஷம். அவர் சுவிசேஷகராக எப்பொழுது உள்ளே வந்து விட்டாரோ, அந்த வெளிச்சம் வந்து விட்டதோ,
அவர்தான் நம்முடைய வழி. அந்த வழியில தான் நடந்து போகணும். அவர் இனி மரிப்பதில்லை. அவர் இனி மரிப்பதில்லை. அவரே சத்தியமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவருக்குள் சத்தியமாக வெளிப்பட வேண்டும். அவரே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். நமக்கு ஜீவனோடு ஜீவனாக கலந்து உள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரை. நம்ம ஏன் பயப்படணும்? அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் வாழ்க்கையில் நடக்க நாம் பழகிக்கொள்வோம். பவுல் இதை எழுதுறாரு, அவர் பிரகாசிப்பிக்கிறார்னு எழுதுறாரு. பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 1:40 குறைய எத்தனை முறை அடிபட்டார். கப்பல் சேதத்திலே இருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் கடினமான வாழ்க்கை, அடித்து நொறுக்கப்பட்ட வாழ்க்கை, சிறையிருப்பு. பஞ்சமத்தில் ஒன்றும் படுத்துக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணலை, காரில் போய் பிரசங்கம் பண்ணலை. அவர் நடந்து நடந்து ஓடி ஏன் பிரசங்கித்தார்? அந்த ஒளி பிரகாசித்தது. எப்பொழுது இந்த ஒளி உள்ளே வருகிறதோ பிரகாசிக்கிறவர்களாக, மலைமேல் பட்டணமாக, வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக. இதை மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் ஜீவிக்கிறார் என்பதை உலகத்தில் சொல்கிறவர்களாக நாம் எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவேன்? நான் என்ன பெரிய ஊழியம் செய்ய முடியும்? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், இப்பொழுது அவர் இல்லை. அகஸ்டின் என்று ஒருவர் சென்னையில் வேர்ல்டு வைட் மிஷனில் தலைவராக இருந்தாங்க. ஆட்டோவில் ஏற போகும்போதே, தம்பி நல்லா இருக்கியாப்பா, ஏசு ஜீவிக்கிறார், ஏசப்பா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லும் பொழுது தேனா அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே ரட்சிப்பு வந்துடலான்னு அவ்வளோ ஆசை, ரட்சிக்கப்படலான்னு தோணிடும். அவ்வளோ அந்த தேவ அன்பு வெளிப்படும் பொழுது பிரியமன் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்தால் தான் இயேசுவை சொல்லணும்னு இல்லை. நம்ம வாழ்க்கை பவுலடிகள் வாழ்க்கையை சொன்னேன் இல்லையா? பவுலடிகள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அவர் பிரசங்கித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில் எல்லா பாடுகளும் இருக்கும், ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. ஜெயித்த தேவனை மாத்திரம் நாம் சொல்லுவோம். அவர் ஜெயித்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஜெயித்து நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவரை நோக்கி நடக்கும்படியாய் தேவன் ஜீவிக்கிறார். இயேசுவே சுவிசேஷம். அந்த ஒளியானது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், நம்மை மாற்றும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாவற்றையும் வெறுத்து ஒன்றுமில்லாதவராக சிலுவையில் தொங்கினாரே, அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. அந்த வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வரட்டும். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய வீட்டுக்குள்ளாய் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வரட்டும். ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் போதாது, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுடைய ஒளி வீட்டுக்குள்ளாய் கடந்து வரட்டும். சற்றே முழங்காலிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, என் தேவனே எங்களை தொடுமப்பா, உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்புமப்பா. பவுலை வெளிச்சத்தினால் சந்தித்தவரே, வெளிச்சமாக இருக்கிறவரே, சுவிசேஷத்தின் ஒளியே எங்களுக்குள் கடந்து வாரும் என்று சொல்லி, இருள் மாறட்டும் என்று சொல்லி ஒரு முறை வாய் திறந்து என்னோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நன்றியப்பா. வாய் திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே கடந்து செல்லட்டும் அப்பா. நீர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உண்மை, அந்த சுவிசேஷத்தின் உண்மை உள்ளிருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. இருளை மாற்றட்டும், உடைக்கட்டும் ஆண்டவரே. சத்துருவை இயேசுவின் நாமத்திலே அகற்றுகிறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.